ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா we are going to photo circle. ஆல்ரெடி மேப்பில் வந்து போட்டு வச்சுருக்கேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? Hey guys, welcome back to my channel Trippy Panda. என் பேர் தான் கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லி போட்டுட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பேக்ரவுண்ட்லன்னு சொல்லிட்டு we are at பெங்களூர். ஸோ எப்படி சொல்கிறது, இன்றைக்கான vlog பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மைக் ஒன்று வாங்க போகிறேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே அண்ட் அரவுண்ட் 5 ஆகுது. நம்ம கோப்ரோக்கு வந்து ஒரு வயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கணும். ஸோ அதோட பர்ச்சேஸ்க்காக தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். இவ்வளோ நாள் வந்து சென்னையை சுற்றி காமிச்சாச்சு. சென்னைக்குள்ளே எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் ஃபுல்லாக கோப்ரோ எடுத்து சுற்றியாச்சு. ஸோ நவ் த டைம் இஸ் ஃபார் பெங்களூர். லெஃப்ட்டுக்கு போய் ரைட் ஒரு யூட்டர்ன் ஒன்று போடணும். பிகாஸ் இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ டைம் வந்து 5 தான் ஆகுது. ஆனால் சரியான ஒரு வெயில் பஸ். ஸோ we are going towards ஹால் ரோடு, HAL ரோடு. ஸோ இதுக்காக மைக், ஆப்வியஸ்லி மைக் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க, ப்ரோ மைக் வச்சு பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட மீடியம் மோட் இருக்குது, ஓகேங்களா. பட் ஒரு விண்டு நாய்ஸ் வருதுன்றதுனால ஒரு வயர்லெஸ் மைக் ஒன்று பார்க்க போகிறேன். அமேசானில் பார்த்தீங்கன்னா ரோடு அண்டு மற்ற கம்பெனி மைக்ஸ்லாம் இருக்குது. சரி நேரில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எப்படி சும்மா தான் இருக்குது போகிற ரூமில். ஸோ அதனால் சும்மா ஒரு விசிட் மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போகிறேன். அண்ட் பை த வே திஸ் இஸ் மாரத்தாலி ஜங்ஷன். சாயங்காலம் ஆச்சுன்னா போதும், ஃபுல்லாக ஹெவியான ஒரு க்ரௌடு இங்கே இருக்கும். இட்ஸ் அபவுட் டு டைம் தான், பிகாஸ் ஆல்ரெடி 5 o'clock ஆகிடுச்சு இல்லையா. ஆப்போசிட் ரோடில் கியூ லைனாக நின்றுட்டுருக்கு. இவங்க வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும் கண்டிப்பாக. இதுதான் ஒரு பிரச்சனையே பெங்களூரில். நிற்க ஆரம்பித்தவங்கன்னா நின்றுட்டு தான் இருக்கணும். ஸோ பைக்கில் வரவங்க பிரச்சனை இல்லை, பூந்து போயிடுவாங்க. பட் காரு கஷ்டம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைக் இனிஷியல் ஸ்டேஜ் தான். நான் நிறையா ட்ரிப்ஸ் அண்ட் பிளானிங் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு பேசிக் செட்டப்பு. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 year ஆகுது. அண்ட் பெரிய ரைடு சும்மா 1-2 தான் போயிருக்கோமே தவிர பெருசாக ஒன்றும் ட்ரை பண்ணதில்லை. அங்கே பாருங்கள் பாய்ஸ், என்ன மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ரோடு. ஃபுல்லாக சைடில் மரங்கள் இல்லை. சென்னையில் இந்த மாதிரி ரோட்ஸ் ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் பெசநகர் கிட்ட இருக்கும், பட் நாட் இன் எனி அதர் ஏரியாஸ் இன் சென்னை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா HAL ரோடுன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஏர்க்ராஃப்ட் அண்ட் லேண்டிங் அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் மிலிட்ரி ஏரியா மாதிரி கிட்டத்தட்ட. HAL செம்மையான ரோடு. பிகாஸ் மறுபடியும் திருப்பி போனால் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரைட் அப் ரைட் எடுத்துக்கலாம். 5.9 kilometers இருக்குது. எப்படி போனால் என்ன, டெஸ்டினேஷனுக்கு போனால் உண்டு. இந்த ரோட்டு தான் எடுக்க சொல்லுது. பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியான்னு நினைக்கிறேன். சன் நெட்வொர்க், ஓ சன் குரூப். இந்த ரோடு நான் எங்கேயும் பார்த்துருக்கேங்க யூடியூப்பில். ஒரு நல்லா லக்ஸுரியஸான ஒரு கார்ஸ் வந்து நிறைய லைனப் ஆகும், லாம்பர்கினி. அது இந்த ரோடான்னு தெரில, பார்த்தா இந்த ரோடு மாதிரி தான் தெரியுது. கைஸ், நான் இப்போவே ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சின்னசுவாமி ஸ்டேடியம் வரும்னு காட்டிருக்கு. அண்ட் ஐ திங்க் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் இங்கே காட்டுது கூகுளில்.
கிரிக்கெட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐபிஎல்க்காக வெயிட்டிங். அண்ட் திஸ் இஸ் சின்னசுவாமி ஸ்டேடியம் கைஸ். ஐ திங்க் மேட்ச் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. திஸ் இஸ் சின்னசுவாமி ஸ்டேடியம் கைஸ். கூகுளில் இதெல்லாம் நல்லா காட்டுறேன் என்னென்ன மேட்ச் நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்பயாச்சும் முட்டு சந்திர போய் நம்மளை நிறுத்தி விட்டுரு. இதுதான் கெட்ட பழக்கம் கூகுள் கிட்ட. அண்ட் ஐ திங்க் வி ஆர் இன் விதான் சவுதா ரோட். ஸோ நம்ம ஊர் எப்படி சட்டசபையோ அந்த மாதிரி பெங்களூரில் ஸோ மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஃபோட்டோ சர்க்கிள் கிட்ட தான் வந்திருக்கோம். அண்ட் பார்த்ததில் FM40ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. சீல்டுன்னு இல்லை, பட் இனிமேல் தான் வாங்கி டெஸ்ட் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் கால்டு வயர்லெஸ் மைக். ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் 1 ரிசீவர் இருக்குது இதில். ஸோ வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தனியாக ஒரு ரிவ்யூ நான் போடுறேன் guys. இப்போ பேசுகிற ஆடியோக்கும் இதை கனெக்ட் பண்ணிட்டு பேசுகிற ஆடியோக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ காய்ஸ், ஃபைனலி என்னோட அந்த மைக் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இதோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன் guys. So until then I'll meet you in the next video. So yes, thank you so much for your time. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், விடுங்களேன். So until then like, share and subscribe to my channel Preeti Panda. Bye bye bye. Take care. Bye bye bye.